ப்ரொஃபவுண்டிங் இந்தியன் ஃபிலாசபர்ஸ் இன் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு மகாத்மா காந்திஜியை பார்க்க போகிறோம். அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர். அண்ட் இவர் என்ன அட்வொகேட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்த கீ டேர்ம்ஸ்லாம் முக்கியம், அதனால தான் நான் கீ டேர்ம்ஸை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும் எஜுகேஷன் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்குள்ள இருக்க பெஸ்ட்டை வெளியில் கொண்டு வரணும், அதான் எஜுகேஷன். அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பாடி, மைண்ட், ஸ்பிரிட் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சதாக இருக்கணும் அப்படிங்கிறார். இவரோட ஃபிலாசபியில் நை தாலீம் அப்படின்னு ஒரு உருது வேர்டு சொல்லுவார். அதுக்கு மீனிங் என்ன, நியூ எஜுகேஷன். அதாவது ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா கிராஃப்ட்ஸு அண்ட் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் அது இருக்கணும். டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய தேவைகளை அவங்கள பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ கிராஃப்ட் பேஸ்டு எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மதர் டங்கில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம காந்திஜி தான். எஜுகேஷனுங்கிறது குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மாசஸ், குறிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது வரைக்கும் நம்ம பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணவே இல்லை, குழந்தைங்களோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணவே இல்லை. அதை நம்ம வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சு, அதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார். ஈவன் நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 இதையும் கோத்தாரி கமிஷன் பாயிண்ட்ஸையும் சேர்த்து தான் அதை உருவாக்குனாங்க. நான் இதில் சில கோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், காந்திஜியோட கோட்ஸு. ஸோ சம்டைம்ஸ் இந்த கோட்ஸை கொடுத்து தான் நிறைய சைக்காலஜி கொஷின் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்லலாம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோஸ்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு ரைட்டரோட ஒரு ஃபிலாசபரோட தாட்ஸை கேட்கும்போது இந்த மாதிரி கோட்ஸ் மூலியமாக தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபியூ இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்.